1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி. விசுவாசத்துல 2 டைப் இருக்கு. ஒன்று நம்முடைய ஞானத்தில் உண்டாகிற விசுவாசம். கவனிங்க பிரியமானவர்களே, டாக்டர் சொல்லிட்டார் பாஸ்டர், எல்லாம் சரியாயிரும், டாக்டர் சொல்லிட்டார் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார்னா இவங்க உடனே ஆண்டவர் ரொம்ப நம்புவாங்க. நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன், கர்த்தர் கைவிடவே மாட்டார். இவ்வளவு தீர்க்கமா யாப்பா சொல்ற? டாக்டர் சொல்லிட்டார்ல. சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு? டாக்டர் சொல்லிட்டாரு, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால இவங்க பெரிய கம்பீரமா எழும்பி நின்னு கர்த்தரனை கைவிடல. அதெல்லாம் விசுவாசம் கிடையாது. அல்லேலூயா. இந்த விசுவாசம் மனுஷ ஞானத்தினால் வரக்கூடிய விசுவாசம் அல்ல, இது ஆவியின் பலத்தினால் வருகிற விசுவாசம். ஆவியின் பலத்தினால் வருகிற விசுவாசங்கிறது வேற. யோபு சொன்னார்ல, என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இவ்வளவு சொல்ல காரணம் என்னன்னா, அவர்கிட்ட இருக்கிற விசுவாசம் இந்த மனுஷ ஞானத்தினால் உண்டான விசுவாசம் இல்ல, அது தேவ வல்லமையினால் உண்டாகிற விசுவாசம். இந்த தேவ வல்லமையினால் உண்டாகிற விசுவாசம் என்பது ராஜ்யத்தை ஜெயிக்கும், அற்புதங்களை கொண்டு வரும், சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசத்து நமக்குள் இருக்கிறதா என்பதை முதலாவது செக் பண்ணணும். ஒரு மனுஷனுக்குள் இந்த விசுவாசம் இருந்தா போதும், அவன் பாவம் செய்ய மாட்டான், அவன் எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் இந்த விசுவாசம் அவனை விடுவிக்கும், இந்த விசுவாசம் அவனை உயிர்ப்பிக்கும். இந்த விசுவாசத்திலிருந்து ஒரு தேவ மகிமை வெளிப்படும். ஒருவேளை ஒரு இக்கட்டுக்குள் மாட்டிக்கொண்டாலும் இவனுக்குள் இருக்க இந்த விசுவாசம் இவனை விடுதலை பண்ணும்.